ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, யூனிட் 8லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ நமக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் டாபிக் இருக்குது. அதில் வந்து சிலபஸ் வைஸாக போகலான்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து 2-3 கொஷின்ஸாவது கேட்பாங்க. அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு புக்கை படிச்சுட்டு அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். எனக்கு எது இம்பார்ட்டன்ட் இருந்துச்சோ நான் அதை எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய நோட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் வந்து ஹரப்பா, மொகஞ்சதரோ. தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. பூம்புகாரை நம்ம வந்து புகார், காவிரி பூம்பட்டினம்னு சொல்கிறோம். மதுரை வந்து அப்போ வந்து மதுரையாக இருந்திருக்கு. உலகின் தொன்மையான நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா, 6500 இயர்ஸ் பிஃபோர். பூம்புகார் நகரை பற்றி இப்போ பார்க்கலாம். காப்பிய மாந்தர் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் வங்காள விரிகுடா கடல் கரையிலும் காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்திலும் அமைந்துள்ளது. இப்போ பூம்புகார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அருகே இருக்குது. பூம்புகார் துறைமுகத்தை பற்றி பார்க்கலாம். பூம்புகாரை வந்து நம்ம புகார், அப்புறம் காவேரி பூம்பட்டினம், அதாவது காவேரி ஆறு புகும்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ அரசரோட துறைமுகம் தான் வந்து பூம்புகார். புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் குறித்து சிறப்பாக கூறிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியங்களும் அதை பற்றி கூறியிருக்கு. பூம்புகாரின் சிறப்பை மட்டும் கூறும் நூல். இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம புகார் நகரில் வணிகம். அது இப்போ வந்து சிறப்பை மட்டும் கூறிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். கண்ணகியோட தந்தையோட பெயர் என்னன்னா மாநாய்க்கன். இவர் வந்து பெருங்கடல் வணிகன்னு சொல்கிறாங்க. கோவலனோட தந்தை வந்து மா சாத்துவான். இவர் வந்து பெரு வணிகன்னு சொல்கிறாங்க. சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும். பொதுவாக பெருங்கடல் வணிகர்கள் நிறைந்த பகுதி எதுவாக இருந்துச்சுன்னா பூம்புகார் நகரை தான் சொல்கிறாங்க. கிரேக்கம், ரோம் நாட்டிலிருந்து வணிக தொடர்பு நடைபெற்றதா சொல்கிறாங்க. கிரேக்கம், ரோம் நாட்டு மக்கள் தமிழ் மொழியை நன்றாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. புகார் நாட்டு மக்கள் வந்து வெளிநாட்டு மொழியை வந்து நன்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. பூம்புகார் மக்கள் வந்து நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்று இருந்தார்கள். பூம்புகார் நகரத்து வணிகர்களோட நேர்மையும் நாணயத்தையும் பற்றி புகழ்ந்து கூறிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. அதனோட ஆசிரியர் வந்து கடியலூர் ஒரு திறங்கண்ணனார். இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், பொது ஆண்டுக்கு முன்பு. கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வழியாக குதிரைகளும் தரை வழியாக கருமிளகையும் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. வட மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம். அப்போ வந்து நம்ம தங்கத்தை இறக்குமதி தான் செஞ்சுருக்கோம். மீண்டும் மெருகூட்டப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தங்கம் தான். இறக்குமதி செஞ்சு அதை மெருகூட்டப்பட்டு ஏற்றுமதியும் செஞ்சுருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செஞ்சுருக்கோம். புகார் நகரில் வந்து கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம் இருந்திருக்கு. புகார் நகர வாழ்வினை கூறும் காண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அதில் வந்து புகார் காண்டம். இன்னொன்று பட்டினப்பாலை. கிபி 200 பொது ஆண்டு வரை சிறப்பாக இருந்த புகார் நகரம் கடல்கோள் மற்றும் கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து மதுரையை பற்றி பார்க்கலாம். பாண்டியர்களின் ஆட்சி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததான் நம்ம வந்து மதுரையை சொல்கிறோம். பாண்டியரின் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கை. மதுரையில் வந்து 3 ஆட்சி முறை நடந்திருக்கு பண்டைய காலம். அதில் வந்து யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா பாண்டியர்கள், சோழர், களப்பிரர். இடைக்காலத்தில் வந்து யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா பிற்கால சோழர்கள். பிற்காலத்தில் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா பிற்கால பாண்டியர்களும் நாயக்கர்கள் அவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க.
மதுரையில் வந்து பண்பாட்டு கலப்பும் வணிகமும் சிறப்பாக நடைபெற்றதற்கு சான்று இருக்கு. அது கீழடி அகழ்வாய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து மொத்தம் வந்து 49 பேர் இருந்தாங்களாம். மதுரைக்கு கிழக்கே பார்த்தீங்கன்னா தொண்டி கடற்கரையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எதுனா அகிலும் சந்தனமும். ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து எதெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்க அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஆல்ரெடி பூம்புகாரை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இப்போ மதுரையில் வந்து நம்ம என்ன இறக்குமதி பண்ணுறோன்னு பார்த்தோம். அதாவது மதுரைக்கு கிழக்கு என்ன இருக்குது, தொண்டியிலேருந்து நம்ம அகிலமும் சந்தனமும் இறக்குமதி பண்ணியிருக்கோம். கொர்க்கைக்கு அருகில் உள்ள உவரி என்னும் இடத்தில் இஸ்ரேல் அரசர் சாலமன் இறக்குமதி செஞ்ச பொருள் எதுனா முத்துக்கள். ஸோ இதில் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொர்க்கைக்கு அருகில் உவரி எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ கொர்க்கைக்கு அருகில் அந்த உவரியில் யார் வந்து இறக்குமதி செஞ்சாங்க, இஸ்ரேல் அரசர் சாலமன். அவர் என்ன பொருளை இறக்குமதி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கள். ஸோ இந்த இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தது வந்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து மதுரையில் இருந்திருக்கு. ஸோ ஒரு அயல்நாட்டு நாணயங்களை தயாரிக்கிற அளவுக்கு மதுரையில் அப்போ வந்து ஒரு செல்வாக்கு நிறைந்த இடமா இருந்திருக்கு. மதுரையின் சிறப்பை பற்றி கூறிய அயல் நாட்டவர் மெகஸ்தனிஸ், கிரேக்க வரலாற்று ஆசிரியர். இப்போ வந்து புகார் நகரை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா துறைமுக நகரம்னு சொல்கிறோம். மதுரையை வந்து தூங்கா நகரமும் வணிக நகரம்னு சொல்கிறோம். காஞ்சியை வந்து கல்வி நகரம்னு சொல்கிறோம். இப்போ மதுரையில் வந்து 2 வகை அங்காடிகள் வந்து செயல்பட்டு இருந்திருக்கு. அங்காடிகள்னால் இப்போ நம்ம கடைகள்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. நாலங்காடினா பகல் அங்காடி. அதுலேயே நமக்கு ஒரு சின்ன குழு இருக்குது பாருங்கள். நாள்னா பகல் தானே, பகல் அங்காடி. அல்லங்காடி இரவு அங்காடி. ஸோ நைட்டில் வந்து எப்படி அல்லல் படுறதுன்னு இருக்கும். ஸோ இரவு அங்காடின்னு சொல்லலாம். இதன் மூலம் மதுரை வந்து இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக விளங்கியதால் மதுரையை வந்து தூங்கா நகரம் என்று அழைத்தார்கள். ஸோ வந்து மதுரை வந்து டே நைட் வந்து நமக்கு வந்து அது ரொட்டீனாக வந்து அந்த வியாபாரம் நடைபெற்றுட்டே இருந்திருக்கு. அதுக்காக தான் மதுரையை வந்து தூங்கா நகரம்னே பெயர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சேர நாடுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எந்தெந்த பகுதியை சொல்கிறோன்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் சில பகுதியை வந்து சேர நாடு வந்து ஆண்டிருக்கதா சொல்கிறாங்க. சோழ நாடு எதெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாமே பார்த்திங்கன்னா சோழ மன்னர்கள் வந்து ஆண்டிருக்காங்க. பாண்டிய நாடு மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்புறம் தென் மாவட்டங்கள் எல்லாமே பாண்டியர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. தொண்டை நாடு வந்து காஞ்சிபுரம், தருமபுரி, திருவள்ளுவர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா தொண்டை நாடு. ஆக்சுவலி என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிகிட்ருக்கேன். மௌரிய அரசர் சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரை நகரை பற்றி பெருமையாக அர்த்த சாஸ்திரத்தில் கூறியுள்ளார். இதில் பாருங்கள், மௌரிய வம்ச அரசர் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எந்த வம்சத்தை சார்ந்தவங்கன்னு கேட்பாங்க. அந்த அரசரோட பெயர் வந்து சந்திரகுப்தர். அவரோட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, சாணக்கியர். ஸோ அந்த சாணக்கியர் எழுதிய நூல் தான் அர்த்த சாஸ்திரம். ஸோ இதுலேயே 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இப்படி கொடுத்துருந்தேன். மதுரை நகரை சுற்றியிருந்த அகழியில் யானை கூட செல்லும் அளவு அகலமான சுரங்கப்பாதை வந்து இருந்திருக்கான். ஸோ அவ்வளோ பெரிய அகழிகள் வந்து மதுரை நகரை சுற்றி இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து காஞ்சியை பற்றி பார்க்கலாம். பள்ளிகள் அதிகமாக அமைக்கப்பட்ட நகரம் வந்து காஞ்சி. ஸோ அதிகமாக அங்கே வந்து பள்ளிக்கூடத்தை தான் இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவாங் சுவாங் வந்து மேற்படிப்பிற்காக வந்த இடம் காஞ்சியில் உள்ள கடிகை. ஸோ அவர் அங்கே படித்து முடிச்சுட்டு இன்னும் வந்து மேற்படிப்புக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் வந்து காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா நாயன்மார்களில் முதன்மையானவர் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. ஸோ யார் எந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்கங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது சின்னதாக
ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னது யாருன்னா சீன வரலாற்று ஆசிரியர் யுவாங் சுவாங் தான் சொல்லியிருக்காரு. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எதுன்னா காஞ்சி. காஞ்சியில் பிறந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச போதி தர்மர். இவர் காஞ்சியில தான் பிறந்திருக்காரு. கோயில்களின் நகரத்துன்னு சொல்லி காஞ்சியை தான் சொல்கிறோம். ஸோ காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. காஞ்சியில் புகழ்பெற்ற கோயில் எதுனா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கைலாசநாதர் கோயில் தான். இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டினவர் யாருன்னா பிற்கால பல்லவ மன்னன் ராஜ சிம்மன் தான் கட்டியிருக்காரு. ஸோ பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து குடைவரை கோயில்களுக்கு கொடுத்துருக்காங்க. பௌத்த துறவி மணிமேகலையோட இறுதி காலம் காஞ்சியில தான் கழிச்சிருக்காங்க. காஞ்சி நகரை சுற்றி 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் வெட்டப்பட்டு நீர்நிலைகளை சேமித்தனர். அவங்க கல்விக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு நீர்நிலைகளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நீர் மேலாண்மைக்கு சிறப்பு வாய்ந்த நகரம்னா காஞ்சிபுரம் தான். ஸோ நமக்கு பழங்கால நகரங்கள் நம்ம பார்த்த மாதிரி இன்னும் இருந்திருக்கு. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் இவை அனைத்தும் பழங்கால நகரங்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே நான் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கேன்.